என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி எவன் செய்கிறானோ, அந்த வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ, அவன் வாழ்க்கையிலே பெருமழையை போல, பெரும் வெள்ளத்தை போல, பெரும் காற்றை போல பிசாசு வந்து மோதினாலும் வாழ்க்கை விழுந்து போகாது. அவன் குடும்பத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் அவன் இயேசுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறான். இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறான். இயேசு வார்த்தையாய் இருக்கிறார். ஆகவே அவன் குடும்பம் கண்மலையாகிய இயேசுவின் மீது கட்டப்பட்டபடினாலே சாத்தானுடைய ஆவி அவனை விழவைக்க முடியாது. இயேசு பெரியவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ அதிகாரமுடைய ஆண்டவராய் இயேசு, சாத்தானுடைய தலையை நசுக்கின ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய ஒரு கண்மலையாய் இருக்கிறார். அவனை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பெரும் வெள்ளம் போல, பெரும் மழையைப் போல, பெரும் காற்றைப் போல சாத்தான் குடும்பத்தில் மோதினாலும் அவன் குடும்பம் விழுந்து போகாது. கிறிஸ்துவாகிய இயேசு மீது கட்டப்பட்ட, கண்மலை மேல் கட்டப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷன் ஒப்பாய் இயேசு இன்று மாற்றுவே என்று சொல்கிறார். ஆகவே வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை கீழ்ப்படியுங்கள், இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். God bless you.